பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சாக்லேட் டோனட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1/2 கப் வார்ம் வாட்டர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு மாவு, அதே அளவுக்கு கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை கை வச்சு நல்லாவே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லாவே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப போட்டு பிசையணுன்னு இல்லை, பாருங்கள் இந்தளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு 1/2 மணிக்கூர் அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப உப்புன்னு இல்லை, பாருங்கள் இந்தளவு உப்பி இருந்தால் போதும். ஸோ இதை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். கரெக்டான லெவலுக்கு கத்தி வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையாக எடுத்து இந்த மாதிரி உள்ளோட வச்சு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு கையில் வச்சு நல்லாவே ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு நல்லாவே ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, ஹீட்டாக இருந்தால் போதும். சூடாக இருந்தால் டக்குன்னு கரிஞ்சிரும். ஸோ அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை வெளியே எடுத்துகிறேன். பாருங்கள் சூப்பரான கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். இது ஹோம்மேட் சாக்லேட் தான். நம்ம ஆல்ரெடி சாக்லேட் க்ரீம் கேக் வீடியோவில் சாக்லேட் க்ரீம் எப்படி செய்யலாங்கிறத போட்டிருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் உள்ளே பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.